ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி வச்சு ஒரு குருமா எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இந்த பச்சை பட்டாணி வந்து முளை கட்டிட்டு தான் நான் இன்றைக்கி குருமா செய்ய போகிறேன். இந்த பாருங்கள், பச்சை பட்டாணி அப்படியே வந்து தோலெல்லாம் உரிச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி தோலை உரித்து எடுத்துகிட்டு ஒரு டப்பா ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இதை வந்து நான் 2 நாள் அப்படியே முளை கட்டிட்டேன். இந்த பாருங்கள், முளை கட்டின பயிரை காட்டுறேன் பாருங்கள், எப்படி நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 4-5 தக்காளி பழம். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தோன்னா 3 எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், எப்படி வந்து நல்லா முளை கட்டி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இன்றைக்கி வந்து இந்த முளை கட்டின பயிரில் வந்து நான் குருமா தான் செய்து காட்ட போகிறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் குருமா செய்கிற மாதிரி தான். நல்லா பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்திருக்கேன். தக்காளி பழமாக வந்து ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் 3 எடுத்துக்கலாம். ஹோல் கரம் மசாலா எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய். இப்போ நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானா ஹோல் கரம் மசாலா வந்து போடுவோம். பொரியட்டும், படப்படன்னு வெடிக்கும். இப்போ நம்ம ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவுமே போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு வெங்காயத்தினோட கலர் மாறும் போது நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் பெருஞ்சீரகம் போட்டு அதையுமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கிங்க. நல்லா ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன சைஸாக தான் தக்காளி பழத்தை கட் பண்ணியிருக்கேன், அதனால் ஈஸியாக வந்து வெந்துடும். கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். வதங்கிடும், அப்படியே தக்காளி பழம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்கணும் உடனே. இப்போ நம்ம வந்து அந்த முளைக்கட்டின பச்சை பட்டாணி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்படியே போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது வந்து காய வச்ச பட்டாணியில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து முளைக்கட்டி வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி கொடுப்போம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. உங்கள்கிட்ட வந்து மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாம் நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா சேர்த்துக்குங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று அப்படியே மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் வந்து ஒரு 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அது திட்டமாக இருக்கும். பாருங்கள், நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 கொதி வந்தோன்னா நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்ப்போம். நல்லா வந்து கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ 1/2 சிட்டிகை வந்து நீங்கள் கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்குங்க. முன்னாடியே சேர்க்காதீங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். அதையுமே நல்லா வந்து வதக்கி கொடுங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். உங்களுக்கு அளவு திட்டமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம். பொட்டுக்கல்லை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ்க்காக சும்மா ஒரே ஒரு கைப்பிடி வந்து பொட்டுக்கல்லை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும் போது நல்லா பேஸ்ட்டாக மழமழன்னு அரைச்சிருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த நல்லா மழமழன்னு ஆகிடுச்சு. இப்போ 5 நிமிஷமும் கொதிச்சிடுச்சு. தண்ணிலாம் வந்து பாருங்கள், சுண்டி திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் வேணும்னா 4-5 முந்திரி பருப்பு கூட நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே இந்த மிக்ஸி ஜாரை வந்து கலக்கி அப்படியே ஊற்றிக்கிங்க. முளைக்கட்டிய பச்சை பட்டாணி குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்தை வந்து கொதித்த உடனே நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா தலைன்னு கொதிக்குது. ஒரு ரொம்பவும் கொதிக்க வேணாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. இப்போ அப்படியே கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதே போல் அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.